ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வாழை மரங்களெல்லாம் வந்து வின்ட்ரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வாழை மரங்களெல்லாம் அன்ராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மரங்களெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் வந்து அட்லாண்டாவில் வெதர் இம்ப்ரூவ் ஆகலை, பட் ஆனால் இந்த வாழை மரத்துக்கு இந்த வெதரே போதும். ஸோ அதனால் வாங்க நம்ம இப்போ போய் ராப் பண்ணி வச்சுருந்த வாழை மரங்களெல்லாம் வந்து அன்ராப் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். Come on, let's go. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாழை மரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் அப்போ கட்டி வச்சது தான், அதுக்கப்புறம் இந்த மரத்தை எதுவுமே தொடவே இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் கீழே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். ட்ராப் பண்ணி வச்சதுலேயே வந்து இப்போ வாழை மரம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா துளிர் விட்டுருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை பச்சையில் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு. ஆல்ரெடி துளிர் வந்துடுச்சு பாருங்க. கொஞ்சம் மேலே கவராக இருந்ததுனால மடங்குனால கொஞ்சம் மடங்கியிருக்கு. அது கொஞ்ச நேரத்துக்கு சரியாயிடாது, கட் பண்ணி விட்டுட்டா. இப்போ இந்த பிளாக் கலரை ட்ராஷ் பேக்கெல்லாம் எடுத்துடலாம். நல்லா டேப் ஒட்டி வச்சுருக்கிறதுனால நல்லா ஒட்டியிருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன் நான் ஃபஸ்ட்டு. இந்த ராப்பை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். காய வச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் இயருக்கு இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வாழை மரம். இதை பாருங்கள், நான் ரேப் பண்ணி வச்சதில் வந்து அதிலே ஓட்டை போட்டு மேலே வாழை இலை வந்துடுச்சு பாருங்கள். நான் எந்த கேப்பும் விடல, ஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நல்லா எவ்வளோ பெருசாக வாழை இலை வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்படி சுற்றி வச்சு கொஞ்சம் அழுகிருக்கு, மேலே ஒரு லேயர் வந்து அழுகி போயிடுச்சு. நம்ம போடாமல் இருந்தால் ஃபுல்லாக செத்து போயிருக்கோம், அழுகி போயிருக்கோம். இப்போ சுற்றி வச்சதுனால தான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் புதுசாக வந்து. இல்லைனா கீழேருந்து புதுசாக வரும். இந்த சீசனுக்கு வந்து பண்ணி வச்சதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். நல்லா அழுகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மரமே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா வாழை மரமும் கொஞ்சம் அழுகுனது மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். இது நல்லா ஒரு நாள் வெயில் அடித்தா நல்லா காஞ்சி போயிடும் எல்லாமே. இந்த இது பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குது. இந்த மரமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் நல்லா பெருசாக வாழை இலை வந்திருக்கு. இந்த மேலே மட்டும் வெட்டி விட்டுடுறேன், ஏன்னா கவர் மேலே போட்டதுனால எல்லாம் சாஞ்சி இருந்தனால சாஞ்சிடுச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி விட்டுட்டா நல்லா பிரிஞ்சிக்கும், நல்லா தளைஞ்சி வந்துடும். இதையும் கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுடுறேன்.
ஸோ இப்போ இந்த இது எடுத்து பார்க்கலாம். எல்லாமே தளைஞ்சு வந்திருக்கு பாருங்கள், எல்லா வாழை மரமும். க்ளவுஸை போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து விட்றேன். ஏதாவது பாம்பு கீம்பு இருந்தால் இருக்கும். ஸ்ப்ரிங்கு ஆரம்பிக்கும் போது தான் இந்த பாம்பெல்லாம் வந்து நிறையா குட்டி போடும். அது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வேறு தண்ணி வேறு இருக்கா, கேட்கவே தேவையில்லை, எக்கச்சக்க பாம்பு இருக்கும். ஏன்னா நல்லா நம்ம போட்டு வார்மாக பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஏதாவது பூச்சி இருந்தால் இருக்கும், பார்த்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் பாம்பெல்லாம் வந்து குட்டி போட்டு போயிடும். சம்டைம்ஸு இங்கே க்ளீன் பண்ணும்போது நல்லா பார்த்து க்ளீன் பண்ணணும். நான் வருஷம் பாம்பு பார்ப்பேன் இங்கே வந்து. ஸோ இந்த வருஷம் இது வரைக்கும் பார்க்கல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கார்டன் வந்து க்ளீன் பண்ண வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாம்பெல்லாம் வருமா உங்கள் கார்டன்லன்ட்டு. எங்கள் வீட்டில் நிறைய பாம்பு பார்த்துருக்கேன். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எவ்வளோ பாம்பு பார்த்துருக்கேன்ட்டு. சைடில் இருக்கிற நம்ம போட்டு வச்சுருந்த வாழை மரையெல்லாம் எடுத்து நீங்கள் இதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் காம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம். ஏதாவது ஒரு சின்னதாக ஆடினாவே எனக்கு பயமாக இருக்குது, பாம்பாக இருக்குமான்ட்டு. இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி இந்த நம்ம பூமி வந்து நல்லா வார்மாக வச்சுருக்கிறதுனால பாம்பெல்லாம் வந்து குட்டி போட்டுட்டு போயிடும். இங்கே பார்த்து எடுக்கணும். நான் நிறைய பாம்பு எடுத்திருக்கேன், குட்டி போட்ட பாம்பெல்லாம் வந்து. இப்படி நான் க்ளீன் பண்ணும்போது 2-3 தடவை வந்து என் கையில் நான் தெரியாமையே பிடிச்சிருக்கேன் பாம்பை வந்து. அப்புறமா தான் போனேன், அது ஓடி போன அப்புறமா தான் அது பாம்புனே தெரிஞ்சுது. சரி, ஆனால் குட்டி குட்டி பாம்பு ரொம்ப பெருசாக இருக்காது, இந்த சைஸ் இருக்கும், சின்ன பாம்பு தான். போன தடவை எங்கள் வீட்டுக்காரர் அவர் கையில் பாம்பு பிடிச்சாரு. ஸோ அதனால் எப்போயுமே நான் கேர்ஃபுல்லாக தான் க்ளவுஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஷூவெல்லாம் போட்டுட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸ்டார்டிங்கில் வந்து. பாருங்கள் வாழை மரம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பலன் கிடைக்கும். சரி, இப்போ அடுத்த மரத்தை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மரத்தை பிரித்து பார்க்கலாம். பபுள் ராப்போட சேர்ந்து வருது. பாருங்க, இதுவும் நல்லா துளுந்து வந்துருச்சு. இப்போ இந்த குட்டி வாழை மரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரேப் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சின்ன மரமாக தான் இருந்தது. பாருங்க, நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுவும் இது இப்போ தான் சின்னதாக துளிர் விட்டுட்டுருக்கு, பச்சையாக இருக்கு. ஆனால் உள்ளே பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. இது சின்ன மரம்னால கொஞ்சம் அழுகி இருக்குது, பட் ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் பச்சையாக தான் இருக்குது, உள்ள நல்லா கல் மாதிரி தான் இருக்குது. இது சுற்றி வைக்கும்போதே சின்னதாக தான் இருந்தது, இந்த சைஸ் தான் இருந்தது. அப்போ தான் போன வருஷம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சின்னதாக கன்று போட்டு வந்தது. சரி, நாங்கள் எதுக்கும் சுற்றி வைக்கலான்ட்டு தான் சுற்றி வச்சோம். இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுற தேவையில்ல. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து காம்போஸ்ட் பின்னில் போட்டு நம்ம காம்போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹோம் காஸ்டிங் இருந்தால், ஹோம் காஸ்டிங் பின் இருந்தால் அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற வாழை மரங்களெல்லாம் வந்து நான் அன்ராப் பண்ணிக்கிறேன். இன்னொரு 4 மரம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், இந்த மரத்தை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள்.
இப்போ நான் வந்து எல்லா வாழை மரத்தில் இருந்த ரேப்பை வந்து அன்ட்ராப் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், எல்லா வாழை மரமும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. எல்லா வாழை மரத்துல இருந்தும் நல்லா துளிர் விட்டுடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது வாழை மரம்லாம் வந்து. இந்த மாதிரி நம்ம பண்ணி ரேப் பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு வந்து வளரும் போது நல்லா ஹெல்த்தியாக வளரும், நல்லா சீக்கிரமாக வளரும். நமக்கு இந்த சீசன்லேயே வந்து நல்ல பெரிய ஹைட்டாக வந்துடும் வாழை மரம் வந்து. அப்படி இல்லைன்னா நமக்கு வரும்போதே வந்து மண்ணிலிருந்து சின்னதாக வரும். இங்கே யூஎஸில் வந்து வின்டர் வந்துடும், ஒரு 4-5 மாதம் தான் இங்கே சம்மர் நல்லாயிருக்கும் வெதரு. அதுக்கப்புறம் வின்டர் வந்துட்டால் ஒரு ஸ்டேஜுக்கு தான் வருது, கொஞ்சம் பெருசான அப்புறமா திரும்பி வின்டர் வந்தோடனே திரும்பி எல்லாமே செத்துடுது. இதே மாதிரி தான் வருஷம் ஆகிட்டுருக்கோம். நம்ம ரேப் பண்ணி வச்சுட்டா இப்போ ஒரு சீசன் முடிஞ்சு வாழை மரம் வளரும் போதே கொஞ்சம் பெருசாக இருந்தே ஹைட்டில் இருந்தே வளர்றதுனால அந்த வருஷமே உங்களுக்கு பூ பூத்து காய் காய்ச்சிடும் சில மரம்லாம் வந்து. ஸோ நான் போன வருஷமே உங்களுக்கு காட்டியிருந்தேன், ஒரு மரத்தில் வந்து வாழைப்பூ வந்திருந்து அதில் சின்ன சின்னதாக காய் காய்ச்சிது. உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் அன்ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இன்றைக்கி க்ரீன் ஹவுஸை வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு வெதர் வந்து. ஸோ கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குது, க்ரீன் ஹவுஸில் இருக்கிற செடிங்களெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நான் ஹீட்ரு போடாத க்ரீன் ஹவுஸில் வச்சுருந்த செடியெல்லாம் எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். ஆரஞ்சு செடி, அவக்காடோ, நவாப்பழம் செடியெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. இன்றைக்கி மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன். இன்னும் 2-3 நாளைக்கு வந்து டெம்பரேச்சர் டவுனாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா வார்ம் ஆகிட்ட அப்புறம் தான் நான் க்ரீன் ஹவுஸில் இருக்கிற செடியெல்லாம் வந்து வெளியே எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், எல்லா செடிகளும் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. ஒன்றும் எதுவும் சாகலை. ஏன்னா இந்த வருஷம் ஒரே ஒரு ஹீட்டர் தான் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம், அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அமட்டக்காய் வந்திருக்கு, இன்னும் அதை பறிக்கல. நான் கொஞ்சம் நாளில் வந்து பறிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கொய்யா செடியில் வந்து பூ பூத்துருக்கு. இது வந்து லெமன் செடி, அதுலேயும் வந்து கொஞ்சம் பூ பூத்துருக்கு பாருங்கள். பிங்க் கலர், ஒயிட் கலரில் இருக்குல்ல சின்ன சின்னதாக. என் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லா செடியும் நல்லா இருக்குது. மேலே வந்து பேஸ்கெட்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் பூச்செடிகள்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. மற்றபடி எல்லா செடியும் நல்லா தான் இருக்குது. நான் என்ன எடுத்து வெளியே வைக்கும்போது தான் தெரியும் ஒவ்வொரு செடியும் எப்படி இருக்குன்ட்டு. இது முருங்கை மரம். இதை ரேப் பண்ணி வச்சதை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சராக வார்ம் ஆன அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த லேக்கில் இந்த மாதம் எண்டில் இல்லைன்னா அடுத்த மாதம் பிகினிங்லலாம் வந்து நல்லா பெரிய பெரிய பாம்பு பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, எந்த பாம்பும் காணோம். இந்த ப்ளம்ஸ் மரத்துலலாம் வந்து நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதெல்லாம் பூ பூத்துடும். அப்போ வந்து பூ மரம் மாதிரி இருக்கும் இந்த மரமே, வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து போன வருஷம் இப்போ காட்டின மரத்தில் இருந்து தான் நான் கட்டிங் எடுத்து வச்சேன். சைட்லலாம் நிறைய வளர்ந்துருந்து அதை கட் பண்ணி அப்படியே மண்ணில் எடுத்து வச்சேன். இப்போ பாருங்கள், நல்லா துளிர் விட்டு நல்லா வந்துடுச்சு. இப்போ காஞ்ச வாழையெல்லாம் வந்து நான் இப்போ காம்போஸ்ட் பின்னில் இதில் போட்டுட்டேன். ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் வீட்டில் வந்து காம்போஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். காய் தோல் சீவினதெல்லாம் வந்து வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுடுறேன். இப்போ நான் கார்பன் நிறையா போட்டதுக்குனால கொஞ்சம் நைட்ரஜனுக்காக நான் வீட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த கிச்சன் வேஸ்ட்டு வந்து நான் இதில் போட போகிறேன். ஸோ இது வந்து நைட்ரஜனுக்காக போட்டுக்கலான்ட்டு போட்டிருக்கேன்.
இந்த காம்போஸ்ட் பில்லை நம்ம ஏதாவது போட்டால் ஒரு 2-3 தடவை வந்து நல்லா சுற்றி விடணும். நல்லா அப்போ தான் மிக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம கீழே வரும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து அப்பப்போ 2-3 தடவை வந்து சுற்றி விட்டால் தான் காம்போஸ்ட்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஓகேங்க, இன்றைக்கி கார்டன் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ராணி